உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் இன்று திறக்கப்படுகிறது. பூர்வாங்க பூஜைகள் அனைத்தும் காலையில் நிறைவடைந்தவுடன் மதியம் அபிஜித் முகூர்த்த நேரத்தில் பாலராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அதன்படி மதியம் 11:51 மணிக்கு தொடங்கி 12:30 மணிக்குள் சிலை பிரதிஷ்டை பணிகள் முடிவடைகின்றன. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்கும் பிரதமர் மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கோவில் திறப்பு விழாவிற்கு நாடு முழுவதும் நடைபெறும் கொண்டாட்டங்கள் இந்தியாவின் உள்மனதை வெளிப்படுத்துவதோடு மட்டுமின்றி நாட்டின் மறுமலர்ச்சிக்கான புதிய பாதையை வகுப்பதாகவும் அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுதிய வாழ்த்து கடிதத்திற்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். கடிதத்தை குறிப்பிட்டு அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்த வரலாற்று தருணம் இந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை மேலும் செழுமைப்படுத்தி நமது வளர்ச்சி பயணத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். ராமர் கோயில் திறப்பு விழாவுக்காக அயோத்தி தயாராகி வரும் நிலையில் இந்நிகழ்வில் பங்கேற்க நாடு முழுவதிலுமிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். திறப்பு விழாவில் பங்கேற்க செல்லும் தமிழர்களுக்கு அயோத்தி நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்தில் 3 வேளை உணவு, தங்குமிடம் என சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு நடைபெறும் நிலையில் விழாவை காண வரும் மக்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் ஒரு பக்கம், அலங்காரம் ஒரு பக்கம், விழா பணிகள் ஒரு பக்கம் என அயோத்தி நகரமே திருமண வீடு போல் களை கட்டியுள்ளது. தடுப்புச் சுவர்கள், சென்டர் மீடியன்கள், மேம்பாலங்கள், தூண்கள், மின் கம்பங்கள் ஆகியவை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை பக்தர்கள் காணும் வகையில் சரையு நதியில் 69 அடி உயரமுள்ள பெரிய LED திரை மேடை ஒன்றில் மிதக்கவிடப்பட்டுள்ளது. ராமர் கோவில் திறப்பு விழாவில் முக்கிய அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள், கிரிக்கெட் வீரர்கள் என ஏராளமானோர் அழைக்கப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து சுமார் 100 உயரதிகாரிகள் ராமர் கோவில் நிகழ்வில் பங்கேற்கின்றனர். அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட ராமர் கோவில் திறக்கப்பட உள்ள நிலையில் அயோத்தி மாநகரின் முக்கிய வீதிகளில் சூரிய ஸ்தம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 25க்கும் மேற்பட்ட இடங்களில் சூரியனைப் போல ஒளிரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சூரிய ஸ்தம்பங்களில் ஜெய் ஸ்ரீராம் என ஹிந்தியில் எழுதப்பட்டுள்ளது. திறப்பு விழாவுக்கு முன்னர் பாலராமர் சிலை புகைப்படத்தை பகிர்ந்தவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அயோத்தியா தலைமை அர்ச்சகர் ஆச்சாரியா சத்யேந்திர தாஸ் வலியுறுத்தியுள்ளார். கருவறைக்குள் வைக்கப்பட்ட ராம்லல்லாவின் சிலையின் முகத்தை மூடிய முதல் புகைப்படத்தை மத்திய அமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே வெளியிட்டிருந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு பிரதமர் மோடி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வருகை தரவுள்ள நிலையில் அயோத்தியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் கோவில் சுவரை சுற்றி ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் மற்றும் மத்திய அரசின் சிறப்பு பாதுகாப்பு படையான SPGயினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி தமிழகத்தில் பொது இடங்களில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. தனியார் அறக்கட்டளைக்கு சொந்தமான கோவில்கள் மற்றும் மடங்களில் பூஜைகள் நடத்தி கொள்ளலாம் எனவும், திருமண மண்டபங்கள், பொது இடங்களில் பூஜைகள் மற்றும் நேரலை செய்யவும் அனுமதி இல்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் இருந்து அயோத்திக்கு ஜனவரி 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி 29ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அயோத்திக்கு செல்ல விரும்பும் பக்தர்களின் வசதிக்காக சென்னை, மதுரை, சேலம் உட்பட தமிழ்நாட்டின் 9 நகரங்களில் இருந்து 34 சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு மும்பையில் உள்ள தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இல்லம் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. 27 தளங்களை கொண்ட இந்த கட்டிடம் மலர் கொத்துகளாலும் வண்ண விளக்குகளாலும் ஜொலிக்கிறது. கட்டிடத்தின் பல இடங்களில் ஹிந்தி மொழியில் ஜெய் ஸ்ரீராம் என எழுதப்பட்டுள்ளது. இதனை ஏராளமான பொதுமக்கள் பார்த்து வியப்படைந்தனர். ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி நேபாளம் ஜனக்பூரில் உள்ள பழமை வாய்ந்த கட்டடங்களில் அலங்கார மின் விளக்குகளால் ஜொலித்தன. அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் திறப்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதை அடுத்து ஜனக்பூரில் உள்ள பழமையான கோவில்கள், கட்டடங்கள் இரவு நேரத்தில் பல வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன.
உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா இன்று பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ள நிலையில் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் தனது ஜாகுவார் காருக்கு காவி நிற வண்ணம் பூசியுள்ளார். சூரத்தைச் சேர்ந்த தோஷி என்பவர் தனது ஆடம்பர ஜாகுவார் காரில் காவி வண்ணம் பூசியதுடன் ராமபிரானின் உருவம் மற்றும் ராமர் கோவிலின் வரைபடத்தை வரைந்து அதில் அயோத்திக்கு புறப்பட்டார். அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெறவுள்ள நிலையில் ஆந்திர மாநிலம் சுருட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள அருள்மிகு சமேதவள்ளி பள்ளி கொண்டீஸ்வரர் ஆலயத்தின் சார்பாக குழந்தைகள் ஸ்ரீராமர், சீதை, அனுமர் உள்ளிட்ட தெய்வங்களின் வேடங்களிட்டு திருப்பதி பஜனை பாடி ஊர்வலமாக முக்கிய வீதிகளில் வலம் வந்தனர். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு நடிகை சுகன்யா ஜெய் ஸ்ரீராம் என்ற பாடலை எழுதி இசையமைத்து பாடியுள்ளார். பக்தி ரசம் சொட்டும் வகையில் அமைந்துள்ள இந்த பாடல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எளிதில் பாடும் வகையில் அமைந்துள்ளது. ஜெய் ஸ்ரீராம் பாடல் வீடியோவாக வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்த பாடலின் வரிகள் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட உள்ளன. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் ஒசூரைச் சேர்ந்த மகன்யா ஸ்ரீ பாடிய ராம ராம அயோத்திய ராம என்ற பாடலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டு பாடல் ஒலிக்கும் போது கைதட்டி உற்சாகமடைந்தார். அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் விழா இன்று நடைபெற உள்ளதை அடுத்து நாடு முழுவதும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதில் ஒரு பகுதியாக தமிழிசை இந்த பாடலை வெளியிட்டதுடன் கேட்டு மகிழ்ந்தார். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாலை நேர பள்ளிகள் 2:30 மணிக்கு தொடங்க வேண்டும் என்றும் மாநில பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பாஜக சார்பில் இன்று அன்னதானம் வழங்கப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி வேலூர் பகுதியில் பூஜை செய்ய அனுமதி மறுக்கப்பட்ட கடிதத்தை தாம் பதிவு செய்து உள்ளதாகவும் அமைச்சர் சேகர் பாபு பொய் சொல்லி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி தேனி அடுத்த அரண்மனை புதூரில் 2000 கிலோ ஐஸ் கட்டிகளை கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என எழுத்து வடிவில் வேதபுரி ஆசிரமத்தின் முன்பு வைக்கப்பட்டது. இதனை ஆசிரமத்திற்கு வந்த பக்தர்கள் கண்டு ரசித்து அதன் முன்பு நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் வைக்கப்பட்டிருந்த ராமர் பேனர்கள் குப்பை அள்ளும் வாகனத்தில் போடப்பட்டதை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி நகர் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை நகராட்சி ஊழியர்கள் அகற்றி குப்பை சேகரிக்கும் வாகனத்தில் போட்டு எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. தனுஷ்கோடி கோதண்ட ராமர் கோவிலில் பிரதமர் மோடி சிறப்பு வழிபாடு நடத்தி சிறப்பு பூஜைகளையும் மேற்கொண்டார். முன்னதாக அரிச்சல் முனை கடற்கரையில் அமர்ந்து தியானம் செய்த அவர் தன்னிடம் இளநீர் ஒன்று வாங்கிக் கொண்டு இங்கு எவ்வளவு பக்தர்கள் வருகிறார்கள் என்றும் எவ்வளவு விற்பனை ஆகிறது என்றும் கேட்டதாக அங்கு சாலையோரத்தில் இளநீர் விற்பனை செய்யும் வியாபாரி ஒருவர் கூறினார். நாட்கள் பயணமாக தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடி தனது பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லி சென்றடைந்தார். கடந்த வெள்ளிக்கிழமையன்று சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த பிரதமர் மறுநாள் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலிலும் ராமேஸ்வரத்திலும் சுவாமி தரிசனம் செய்தார். ஞாயிற்றுக்கிழமை அரிச்சல் முனை சென்ற அவர் அங்கு தரிசனத்தை முடித்து டெல்லி சென்றார். ஒரு காலத்தில் மாநில முதல்வராக இருந்த பிரதமர் மோடி தற்போது மாநிலங்களை ஒழித்து கட்டும் வேலையில் ஈடுபடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். திமுக இளைஞரணி மாநாட்டில் பேருரை ஆற்றிய முதலமைச்சர் தெற்கில் விடியல் பிறந்ததைப் போல வடக்கிலும் விடியல் பிறக்கும் என தெரிவித்தார். அதோடு மாநாட்டை சிறப்பாக நடத்திய அமைச்சர் உதயநிதிக்கும் முதல்வர் பாராட்டு தெரிவித்தார். நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் பேசிய அவர் மத்திய அரசின் அச்சுறுத்தல்களுக்கு திமுக தொண்டர் வீட்டு குழந்தைகள் கூட பயப்படாது என்றும் 2000 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜகவால் கால் பதிக்க முடியாது எனவும் தெரிவித்தார்.
அரசியலுக்காக கட்டி முடிக்காத ராமர் கோயில் திறக்கப்படுவதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சனம் செய்துள்ளார். திமுக இளைஞரணி மாநாட்டில் உரையாற்றிய அவர் வெள்ள பாதிப்புகளை இரு மத்திய அமைச்சர்கள் வந்து பார்வையிட்ட போதிலும் தமிழ்நாட்டுக்கு 5 பைசாவை கூட மத்திய அரசு தரவில்லை என்று கடுமையாக சாடினார். ஆளுநர் பதவியை நிரந்தரமாக நீக்க வேண்டும், நீட் தேர்வை ஒழிக்கும் வரை போராட்டம் தொடரும் உள்ளிட்ட 25 தீர்மானங்களை அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி மாநில மாநாட்டில் முன்மொழிந்தார். மகளிருக்கு அரசு பேருந்தில் இலவச பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்ளிட்டவற்றை பாராட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்ற தொண்டர்களுக்கு தடபுடல் அசைவ உணவு வழங்கப்பட்டது. மட்டன் பிரியாணியுடன் சிக்கன் 65, பிரெட் அல்வா, தயிர் சாதம் அடங்கிய பார்சல் வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக வெஜ் சாப்பிடுபவர்களுக்கு வெஜ் பிரியாணியுடன் கோபி 65, பிரெட் அல்வா, தயிர் சாதம் அடங்கிய பார்சல் வழங்கப்பட்டது. சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற்ற நிலையில் சுற்றுலா தலமான ஏற்காட்டில் திமுக தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்தனர். திமுக இளைஞரணியின் 2வது மாநாடு பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெற்றது. இதற்காக வருகை தந்த திமுக தொண்டர்கள் ஏற்காட்டிற்கு சென்று அங்குள்ள பூங்காக்களில் உள்ள மலர்களை பார்த்தும் மலர்களுக்கு அருகில் நின்று செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாலை மார்க்கமாக சென்னை திரும்பினார். அப்போது திண்டிவனம் அடுத்த ஜக்காம்பேட்டையில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகைக்கு வருகை தந்த அவர் இரவு சிற்றுண்டி சாப்பிட்டு சென்ற நிலையில் நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய வாகனங்களை நிறுத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் சென்றதால் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பனேரியில் பயணிகள் பேருந்துகள் இல்லாமல் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. பேருந்து நிலையத்திற்கு நீண்ட இடைவெளிகளில் ஒரு பேருந்து வந்ததால் பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு பேருந்தில் ஏறி சென்றனர். சேலம் மாவட்டம் எத்தாப்பூர் அருகே போலீஸ் வேன் மீது அரசு பேருந்து மோதியதில் 4 காவலர்கள் காயமடைந்தனர். ஈரோட்டைச் சேர்ந்த காவலர்கள் திமுக இளைஞரணி மாநாட்டு பாதுகாப்பு பணியை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது பின்னால் வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து போலீஸ் வேன் மீது மோதியது. விபத்தில் காயமடைந்த காவலர்கள் வாழப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை வேளச்சேரியில் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வழங்கப்பட்ட பரிசு பொருட்களை பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு வாங்கியதால் நெரிசல் ஏற்பட்டது. காந்தி சாலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மக்கள் சொந்த ஊர்களில் இருந்து சென்னை நோக்கி படையெடுத்ததால் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் இருந்து பெருங்களத்தூர் வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை புறநகர் பகுதிகளான ஊரப்பாக்கம், வண்டலூர், பெருங்களத்தூர், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். விடுமுறையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குளிருடன் கூடிய இதமான சூழல் நிலவியதால் அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் புல்தரையில் அமர்ந்தும் செல்ஃபி எடுத்தும் விளையாடியும் மகிழ்ந்தனர். ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. வார விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. தமிழகம், கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வருகை தந்த சுற்றுலா பயணிகள் குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட இடங்களில் இயற்கை அழகை கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்தும் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பேருந்து நிலையத்தில் இருந்து இரவு நேரத்தில் வெளியூர் செல்வதற்கு பேருந்துகள் வராததால் பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை, ராமேஸ்வரம், திருச்சி, கோவை உள்ளிட்ட வெளியூர்களுக்கு செல்லும் பேருந்துகள் இயங்காததால் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் மதுரை, ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர் செல்வதற்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததை அடுத்து பயணிகள் பேருந்துகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்காக பயணிகள் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தனர். ஒரு கட்டத்தில் பேருந்துகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமை தாங்குவார் என தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இன்று அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி படிப்பு வரை இலவச கல்வி வழங்கப்படுவதால் கல்வி தரத்தில் புதுச்சேரி மாநிலம் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதத்தோடு தெரிவித்துள்ளார். காரைக்கால் அரசு கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற அவர், வெளிநாட்டிற்கு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அரசே கட்டணம் செலுத்தி படிக்க வைக்கும் என்றும் கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒவ்வொரு சமூகத்தில் வாழும் மக்களின் தற்போதைய நிலையை அறிய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பாமக கட்சி பிரமுகர் ஒருவரின் இல்ல திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் ஒவ்வொரு சமூகத்தினருக்கு சரியான இடஒதுக்கீடு கிடைக்கும் என்றார். காஞ்சிபுரம் மாநகர ஆன்மீக பேரவை சார்பில் அயோத்தியில் அமைக்கப்பட்டுள்ள ராமர் திருக்கோவில் உருவத்தை 22 அடி உயரம் 31 அடி அகலம் கொண்ட பட்டு துணியில் 10 பேர் கொண்ட கைத்தறி நெசவாளர்கள் உருவாக்கியுள்ளனர். 14 வகையான நிறங்களில் 1,10,007 கற்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த பரிசை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்ற 47வது புத்தக கண்காட்சியில் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த புத்தக கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் சுமார் 11 லட்சம் வாசகர்கள் வந்ததாகவும் அதில் அதிக அளவில் மாணவ மாணவிகள் வருகை தந்ததாக பாபாசி நிர்வாகிகள் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் கீழக்கரை கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் 24ஆம் தேதி திறந்து வைக்கும் நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க 9312 காளைகள் மற்றும் 3669 மாடுபிடி வீரர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்துள்ளனர். மேலும் டோக்கன் பதிவிறக்கம் செய்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என மதுரை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நினைவாக சென்னை அடுத்த பூந்தமல்லியில் தேமுதிக நிர்வாகிகள் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். விஜயகாந்த் மறைந்து 25 நாள் ஆனதையொட்டி திருவள்ளூர் மத்திய மாவட்ட தேமுதிக மாணவர் அணி நிர்வாகிகள் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் அவரது திருவுருவ படத்தை வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பைக் மீது புல்டோசர் வாகனம் மோதியதில் பெற்றோருடன் வந்த பள்ளி மாணவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சேத்தியாத்தோப்பைச் சேர்ந்த ஆசாரி மோகன் மனைவி மற்றும் 2 மகள்களுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்ட நிலையில் மற்ற மூவரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். மதுரை கோரிப்பாளையம் அருகே உள்ள மேம்பாலத்தில் டாடா ஏஸ் வாகனத்தில் அதிவேகமாக சென்ற இளைஞரை வாகன ஓட்டிகள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கோரிப்பாளையத்தில் இருந்து சிம்மக்கல் நோக்கி செல்லக்கூடிய பழமை வாய்ந்த ஆல்பர்ட் விக்டர் பாலத்தில் சென்ற வாகனங்களை அச்சுறுத்தும் வகையில் டாடா ஏஸ் வாகனத்தை இளைஞர் ஒருவர் ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது.
சென்னை புழல் அருகே வாகன சோதனையின் போது இளைஞரை போலீசார் கீழே தள்ளிவிட்டு தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. புழல் காவல் நிலைய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது பைக்கில் வந்த விக்னேஷை பிடித்து சோதனை நடத்தியதாக தெரிகிறது. அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் போலீசார் அந்த இளைஞரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு வந்த இளைஞரின் உறவினர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விதிமீறலில் ஈடுபடும் வாகனங்களின் எண்ணுடன் புகைப்படத்தை எடுத்து காவல்துறை வாட்ஸ்அப் குழுவில் அனுப்பினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காரைக்கால் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். செல்போனில் பேசிக்கொண்டு வாகனங்களை ஓட்டி செல்பவர்கள் மற்றும் மற்றவர்களை அச்சுறுத்தும் வகையில் விதிகளை மீறி அதிவேகமாக வாகனங்களை ஓட்டுபவர்கள் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். நிலத்தகராறில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் உயிரிழந்த நிலையில் இதில் தொடர்புடையவர்களை கைது செய்ய கோரி திருப்பத்தூர் மாவட்டம் தாமலேரி முத்தூர் வழியாக நாற்றம்பள்ளி செல்லும் சாலையில் அமர்ந்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அர்ஜுனன் என்பவரின் உயிரிழப்பிற்கு காரணமானவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கணவனை விட்டுவிட்டு கள்ளக்காதலனுடன் வாழ்ந்து வந்த இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனைசேரி பகுதியைச் சேர்ந்த சரிதா என்பவர் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கணவனை விட்டு பிரிந்து குழந்தைகளுடன் பரமக்குடி பகுதியில் கள்ளக்காதலன் செல்வகுமாருடன் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாம் தமிழர் கட்சி தக்கலை ஒன்றிய தலைவர் படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அக்கட்சியினர் சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை செயலாளர் சேவியர் பெலிக்ஸ் செய்தியாளர்களிடம் பேசிய போது மணல் கொள்ளையை தடுக்க முயன்றதால் தங்களது கட்சி நிர்வாகி கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினார். தங்கச்சீட்டு நடத்தி சுமார் 55 கோடி ரூபாய் மோசடி செய்து தலைமறைவான நிதி நிறுவன அதிபர் ரெங்காரெட்டியின் மனைவி மற்றும் மகனை பொதுமக்கள் சுற்றி வளைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை நெற்குன்றத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை பணத்தை இழந்த மக்கள் சுற்றி வளைத்து வாக்குவாதம் செய்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருவரையும் மீட்டனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே 17 வயது மகளை இளைஞர் கடத்தி சென்றதாக தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் கூலி வேலை செய்து வரும் பஞ்சவர்ண கிளி என்பவர் வள்ளியூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்துள்ளார். அதில் தனது மகளை இளைஞர் ஒருவர் ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்றதாகவும் அவரை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கோவை ஆலந்துறை பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட உடற்கல்வி ஆசிரியர் மீது SC/ST பிரிவில் மற்றொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசு பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வந்த ஆனந்த்குமார் என்பவர் அங்கு படித்த பட்டியலின மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். தை மாதத்தின் முதல் சுபமுகூர்த்தத்தை ஒட்டி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்த நிலையில் 1 கிலோ மல்லிகை பூவின் விலை 5000 ரூபாய்க்கு விற்பனையானது. பனிப்பொழிவின் காரணமாக பூக்கள் வரத்து குறைந்த நிலையில் பிச்சுப்பூவின் விலை 1000 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1400 ரூபாய்க்கும், மெட்ராஸ் மல்லிப்பூவின் விலை 1200 ரூபாய்க்கும் விற்பனையானது. தை மாதத்தில் அடுத்தடுத்து முகூர்த்த நாட்கள் வரவிருப்பதால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் வாழை இலை விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 5 இலைகள் கொண்ட ஒரு மடி 32 மடிகள் கொண்ட கட்டுக்களாக கட்டப்பட்டு விற்பனை செய்யப்படும் நிலையில் சனிக்கிழமை வரை 800 ரூபாய்க்கு ஏலம் போன ஒரு கட்டு ஞாயிற்றுக்கிழமையன்று 2000 ரூபாய் வரை விலை உயர்ந்து ஏலம் போனது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் உள்ள மணலை கொள்ளையடிப்பதற்காக சமூக விரோதிகள் தோண்டிய பள்ளத்தை மூட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். பள்ளத்தில் கழிவுநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கும் நிலையில் பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகள் தவறி பள்ளத்தில் விழுவதற்கு முன்பு அதனை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர்.
மதுரை அருகே 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நடுக்கல் சிற்பத்தை தொல்லியல் துறை அதிகாரிகள் கண்டெடுத்தனர். திருமங்கலம் அடுத்த நடுக்கோட்டை பகுதியில் உள்ள மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் வயல்வெளியில் உள்ள புதர்களில் மறைந்திருந்த நடுக்கல் சிற்பத்தை தமிழக தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட நடுக்கல் சிற்பம் என தெரியவந்தது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 188 விசைப்படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி துணைநிலை ஆளுநரை காரைக்கால் மீனவர்கள் சந்தித்து மனு அளித்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 14 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து மனு அளித்தனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து இதுவரை 21,000 பேரிடம் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அதில் 81% பேர் இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் உயர்மட்ட குழு தெரிவித்துள்ளது. அதேபோல் 46 அரசியல் கட்சிகளிடம் ஆலோசனை கேட்கப்பட்ட நிலையில் இதுவரை 17 கட்சிகளிடம் இருந்து ஆலோசனைகள் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களும் உதவ வேண்டும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா கேட்டுக்கொண்டார். ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களும் கடினமாக உழைக்க வேண்டும் என்றார். அதோடு எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாரம்பரியத்தை தாங்குபவர்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்றார். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் ராஞ்சியில் உள்ள ராமர் கோவிலை சுத்தம் செய்தார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அயோத்தி ராமர் கோவிலின் திறப்பு விழா நடைபெறும் நிலையில் நாடு முழுவதும் உள்ள கோவில்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி அழைப்பு விடுத்ததால் ராமர் கோவிலை சுத்தம் செய்ய வாய்ப்பு கிடைத்ததாக பதிவிட்டுள்ளார். அசாம் மாநிலம் சோனித்பூர் பகுதியில் தனக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பிய பாஜகவினரை நோக்கி ராகுல் காந்தி பிளையிங் கிஸ் கொடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. இந்திய ஒற்றுமை நீதி பயணம் மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி வாகனத்தில் இருந்து இறங்கிய போது பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர் மீண்டும் வாகனத்தில் ஏறி புறப்பட்டு சென்றார். அப்போது எதிர்ப்பாளர்களை நோக்கி அவர் பிளையிங் கிஸ் கொடுத்த வீடியோ வைரலாகி வருகிறது. பில்கிஸ் பானு வழக்கில் விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகள் 11 பேரும் நேற்றிரவு குஜராத்தின் பஞ்சமஹால் மாவட்டத்தில் உள்ள கோத்ரா துணை சிறையில் சரணடைந்தனர். பில்கிஸ் பானு வழக்கில் தண்டனை பெற்ற 11 குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்து குஜராத் அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் அவர்கள் 21ஆம் தேதிக்குள் சரணடைய காலக்கெடு விதித்திருந்தது. மும்பையில் வருடாந்தரம் நடைபெறும் டாடா மும்பை மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற 74 வயது முதியவர் உட்பட 2 பேர் கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. முழு மாரத்தான், அரை மாரத்தான், 6 கிலோமீட்டர் மாரத்தான் என பல பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 59,000 பேர் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் பங்கேற்ற 22 பேர் நீர்ச்சத்து குறைவு உள்ளிட்ட காரணங்களால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி மத்திய பிரதேச மாநிலம் ஒர்ஜா நகரில் உள்ள ராமர் ஆலயத்தில் 5100 மண் விளக்குகள் ஏற்றப்பட்டன. ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி நாடு முழுவதிலும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒர்ஜா நகரில் உள்ள ஸ்ரீ ராமராஜா ஆலயத்தில் ஜெய் ஸ்ரீராம் வடிவில் மண் விளக்குகளை அடுக்கி வைத்தது காண்போரை வியக்க வைத்தது. இலங்கையில் நடைபெற்ற தேசிய பொங்கல் விழாவில் தென்னிந்திய நடிகைகள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டைமானின் அழைப்பை ஏற்று ஹட்டன் டன்பார் மைதானத்தில் தமிழக பாரம்பரிய கலாச்சார முறைப்படி நடைபெற்ற பொங்கல் விழாவில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், சம்யுக்தா, மீனாட்சி கோவிந்தராஜன், ஐஸ்வர்யா தத்தா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். அமெரிக்காவில் 22 வயது இளைஞர் 5 பெண்களை கர்ப்பமாக்கி ஒரே நேரத்தில் வளைகாப்பு நடத்திய நிலையில் இது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோ வெளியாகியுள்ளது. இசை கலைஞரான ஜெடிவில் என்பவர் வயது வித்தியாசம் கொண்ட 5 பெண்களை கர்ப்பமாக்கி ஒரே நேரத்தில் வளைகாப்பு கொண்டாடியுள்ளார். இது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோ இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது.
ஹைதராபாத்தில் நடைபெற்ற குஜராத் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான ப்ரோ கபடி லீக் போட்டியில் புனேரி பல்தான் அணி வெற்றி பெற்றது. 10வது ப்ரோ கபடி லீக் தொடர் கடந்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஹைதராபாத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு நடைபெற்ற ஆட்டத்தில் 34க்கு 24 என்ற புள்ளி கணக்கில் குஜராத் ஜெயின்ஸ் அணியை வீழ்த்தி புனேரி பல்தான் அணி வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற பெங்களூரு புல்ஸ் அணிக்கு எதிரான ப்ரோ கபடி லீக் போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணி அபார வெற்றி பெற்றது. 10வது ப்ரோ கபடி லீக் தொடர் கடந்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஹைதராபாத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெற்ற ஆட்டத்தில் 28க்கு 45 என்ற புள்ளி கணக்கில் பெங்களூரு புல்ஸ் அணியை வீழ்த்தி தமிழ் தலைவாஸ் அணி வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் இன்று நடைபெறும் மகளிர் கால்பந்தாட்ட தொடக்க போட்டியில் தமிழக அணி ஹரியானா அணியுடன் மோதுகிறது. தமிழ்நாடு மகளிர் அணி ஹரியானா, ஒடிசா, மேற்கு வங்கம் ஆகிய வலுவான அணிகளை எதிர்கொள்ள உள்ள நிலையில் ஆர் வினோதினி, ஆர் தர்ஷினி தேவி, ஆர் மதுமிதா ஆகிய மூவரும் அணியில் இடம்பெற்றுள்ளது கூடுதல் பலம் என ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்காக இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா பயிற்சியை தொடங்கியுள்ளார். இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது. இந்த ஆண்டின் மிக பெரும் டெஸ்ட் தொடராக இது கருதப்படுகிறது. இதனால் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ள ரோஹித் சர்மாவின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி சென்றுள்ள ரஜினிகாந்தை நடிகர் அனுபம் கேர் சந்தித்து பேசினார். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெறவுள்ள நிலையில் அதில் பங்கேற்பதற்காக ரஜினிகாந்த் சென்றுள்ளார். அங்கு அவரை சந்தித்த நடிகர் அனுபம் கேர் அதன் புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு நீண்ட நாள் நண்பரான சூப்பர் ஸ்டாரை சந்தித்ததில் மகிழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளார். பாக்ஸ் ஆபீஸில் 600 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்த ஜெயிலர் படத்தின் 2ஆம் பாகம் சைலண்டாக தொடங்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகர் ரஜினிகாந்த் தற்போது லைகா நிறுவன தயாரிப்பில் ஞானவேல் இயக்கும் வேட்டையின் படத்தில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் ஏற்கனவே பேசியபடி ரஜினி நெல்சன் கூட்டணி மீண்டும் ஜெயிலர் 2வில் இணைவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. KGF இயக்குனர் பிரசாந்த் நீல் அஜித்குமார் கூட்டணி உறுதியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் வெளியான KGF, சலார் படங்கள் மிக பெரும் வெற்றி பெற்றதோடு வசூலையும் வாரி குவித்தது. இந்த நிலையில் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்க உள்ளதாகவும் அதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. சிவகார்த்திகேயன் நடித்து வரும் அவருடைய 21வது திரைப்படத்தின் பெயர் அறிவிப்பு டீசரை கண்டு இயக்குனர் நெல்சன் வியப்படைந்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் சீற்றம் கொண்ட உணர்ச்சி பூர்வமான கதையில் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்பதை பார்க்க ஆவலாக இருக்கிறேன் ராஜ்குமார் பெரியசாமி என பதிவிட்டுள்ளார். பொலிட்டிக்கல் மேப் வாங்க கூட தெரியாத நான் எங்க அரசியலுக்கு வரப்போகிறேன் என சின்னத்திரை நடிகர் KPY பாலா கிண்டலாக பதிலளித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நடைபெற்ற குடியாத்தம் பிரீமியர் கிரிக்கெட் லீக் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசளித்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது எனக்கு கட்சியெல்லாம் தெரியாது என்றும் எனக்கு தெரிந்த ஒரே கட்சி தங்கட்சி என்றார். சிவாஜி எம்ஜிஆரை விட 10 வயது கூடுதலாக வாழ்ந்திருக்கிறேன், அதுதான் என் சாதனை என நடிகர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை போரூரில் தனியார் மூலிகை நிறுவனத்தின் 5வது கிளை திறப்பு விழாவில் நடிகர் சிவகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் 16 வயதில் இருந்து யோகாசனம் செய்து வருவதால் தான் ஆரோக்கியமாக இருப்பதாக கூறினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 2019 மிஸ் இந்தியா பட்டம் வென்ற தேஜஸ்வினி மனோக்னா சுவாமி தரிசனம் செய்தார். VIP பிரேக் தரிசனத்தில் ஏழுமலையானை தரிசித்த அவருக்கு ரங்கநாயக மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் வேத ஆசி வழங்கினர். அடுத்த மாதம் திருமணம் நடைபெறவுள்ள நிலையில் ஏழுமலையானை தேஜஸ்வினி மனோக்னா தரிசித்தது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை அடுத்த செண்டங்காடு கிராமத்தில் ஜெய் ஆஞ்சநேயர் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. மாரியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்ட முளைப்பாரி ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஜெய் ஆஞ்சநேயர் கோவிலில் நிறைவடைந்தது. பின்னர் பெண்கள் முளைப்பாரியை சுற்றி கும்மியடித்து பாடல்களை பாடினர்.
மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் தெப்பத்தில் உள்ள சிம்மாசனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மின் ஒளியில் அலங்கரிக்கப்பட்ட மிதவை தேரின் மூலம் 3 முறை சுற்றி வந்ததை திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த நடுவிக்கோட்டை ஸ்ரீ நாடியம்மன் கோயில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பின்னர் நாதஸ்வரம் மேளம் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வணங்கிச் சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கல்புதூரில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கலசம் பொருத்தப்பட்டிருந்த ராஜ விமான கோபுரத்திற்கு சென்ற சிவாச்சாரியார்கள் மூலம் வேத மந்திரங்கள் முழங்க எடுத்துச் செல்லப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள புனித பதுவை அந்தோனியார் ஆலயத்தில் வெள்ளி விழாவை ஒட்டி கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி ஏராளமான கிறிஸ்தவர்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து ஆலயத்தை வந்தடைந்தனர். தொடர்ந்து வெள்ளி விழா சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். சாம்சங் நிறுவனம் A54 மற்றும் A34 செல்போன்களுக்கு அதிரடி தள்ளுபடி சலுகைகளை அறிவித்துள்ளது. அதன்படி சாம்சங் கேலக்ஸி A54 5G செல்போன் 33,499 ரூபாய்க்கும், சாம்சங் கேலக்ஸி A34 5G 27,999 ரூபாய்க்கும் விற்பனையாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில செல்போன்களுக்கும் சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.